வணக்கம் ஃபிலிம் டேப் நேர்களே, இன்னைக்கு ஓடிடி ரிவ்யூவில் நம்ம முதல்ல பார்க்க இருக்கிற படம் ரத்னம். ஹரி விஷால் கூட்டணியில் 3வது முறையாக இணைஞ்சிருக்க இந்த படம் ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட்னே சொல்லலாம். தாமிரபரணியில் எப்படி நம்ம விஷாலை பார்த்தோமோ அதே மாதிரியான எனர்ஜி கொஞ்சம் கூட குறையாம விஷால் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. தேவி ஸ்ரீ பிரசாத்தோட இசை பல இடங்களில் ஏற்கனவே பழைய பாடல்களை நினைவுபடுத்தியிருந்தாலும் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்துக்கு மிகப்பெரிய பலமாக இருந்திருக்கு. பிரியா பவானி சங்கர் விஷால் உடன் நடிக்கிற காட்சிகளில் ஓரளவுக்கு தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாலும் பிளாஷ்பேக் காட்சிகளில் அவருடைய நடிப்பு எடுபடலை அப்படின்னே சொல்லலாம். சிங்கிள் ஷாட் காட்சிகளில் பல இடங்களில் விஷாலோட நடிப்பு ஆக்ரோஷமாக இருக்குது. அதே நேரங்களில் பிரியா பவானி சங்கரோட நடிப்பு அந்த இடத்துல எடுபடாமல் போனது படத்துக்கு மிகப்பெரிய மைனஸாக இருக்குன்னே நம்ம சொல்லலாம். ஹரிப்படங்களில் எப்பவுமே ஃபாஸ்ட் ஃபார்வர்டு காட்சிகள் அதிகமாக இருக்கும். அது இந்த படத்தில் குறைவாக இருக்கிறது படத்துக்கு ஒரு ப்ளஸ். இப்போ இளம் இயக்குநர்கள் படங்களில் பல வன்முறை காட்சிகளும் அதிகமாக இருக்குது. ஆனால் ஹரி ஏற்கனவே ஒரு ஃபேமிலி டைரக்டர் என்று பெயர் பெற்ற ஹரி படத்தில் இப்படி வர வன்முறை காட்சிகள் பெண்களையும் குழந்தைகளும் படத்துக்கு வரவிடாமல் தடுக்கும். ரத்னம் மொத்தத்தில் ரத்தம். எமோஷன்ஸ் இப்போ நம்ம குடும்பத்தில் நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அது என்றைக்குமே நம்ம குடும்பத்தில் ஒன்று, இவர் குடும்பத்தில் ஒன்று, அவர் குடும்பத்தில் ஒன்று, அப்படியெல்லாம் இல்லை. ஒட்டுமொட்டு இப்போ இங்கே இருக்கிற அத்தனை பேரோட குடும்பங்களில் ஒரே விதமான ஒரு எமோஷன் ஓடும். அது சண்டைகள் இருக்கலாம், அது எமோஷ்னல் விஷயங்களாக இருக்கலாம், சில சம்பவங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் சந்திக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கலாம். இதெல்லாம் நாங்கள் ஏன் அதான் சார் சொன்ன மாதிரி வி டேக் அ லீஃப் அவுட் ஆஃப் ரியாலிட்டி எங்கிட்டேருந்து வருதுன்னா, நாங்கள் நியூஸ் பேப்பரில் படிக்கிற விஷயங்கள், நாங்கள் டிவியில் படிக்கிற விஷயங்கள் தான். சும்மா கற்பனையாக ஏலியன் மார்ஸில் நடக்கிற விஷயத்தெல்லாம் நாங்கள் திரைப்படமாக பண்ணுறதில்ல. இங்கிட்டு நடக்கிற தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்கள் தான் நம்ம பண்ணுறோம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி மாற்றங்கள் டெக்னாலஜியில் மாறலாம், ஆனால் எமோஷன் எப்போவுமே மாறவே மாறாது. ஒரே ஒரு எமோஷன் தான். அது லவ்வாக இருக்கட்டும், அது பெற்றோர்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அது ஒரு புருஷன் பொண்டாட்டி மத்தியில் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எமோஷன் இஸ் த சேம். அதை எப்படி இன்றைக்கி இருக்கிற நீங்கள் சொன்ன மாதிரி டெக்னாலஜி வைஸாக ஒவ்வொரு திரைப்படம் காட்டுறாங்க. இந்த இன்ஸ்டாகிராமில் அதில் முக்கியம், சோஷியல் மீடியாவில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் வளர்ச்சி நம்ம பார்த்துருக்கோம். இப்போது சினிமாலேயும் வளர்ச்சி ஓடிடி எப்பயோ சொன்னார் கமல் சார். அது அவர் சொல்லும் போது எல்லோரும் அவர் ஒரு வழியாக்கிட்டாங்க. ஆனால் அவர் சொன்னது தான் இன்றைக்கி நடக்குது ஓடிடி பிளாட்ஃபார்ம். ஸோ அதுதான் வளர்ச்சி. அதே மாதிரி தான் ஹரி சாரோட திரைப்படம் தாமிரபரணி நம்ம பண்ணோம், பூஜை பண்ணோம். ஆனால் அதே ஆடியன்ஸ் இன்றைக்கி வளர்ந்து வந்திருக்காங்க. ஸ்கூலில் படிக்கிறவங்க இன்றைக்கி வேலைக்கு போகிறாங்க, காலேஜை படித்தவங்க கல்யாணம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வளர்ச்சி வரும்போது அவங்க படங்கள் பார்க்கும்போது ஒரு விஷயம் எதிர்பார்ப்பாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து வராங்களே, என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் நினச்சி பார்ப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தில் அண்டர் கரண்ட்டில் இருக்கிற பேஸ் எமோஷனில் we have upgraded, he has upgraded how to show that emotion and at the same time how to make it presentable. நம்ம என்ன ஒரு உணவு சாப்பிடும்போது கூட அவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்றது முக்கியம். சும்மா டேபிளில் அப்படி தூக்கி போட்டால் இதை சாப்பிடு அப்படின்னு சொன்னால் சாப்பிடுவோமா? அவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டில் அப்படின்றது வச்சு தான் நம்ம சாப்பிட்றோம். உணவு இப்போது அதே மாதிரி தான் நாங்கள் கொடுக்குற உணவு, என்டர்டெயின்மெண்ட் உணவு, அது அப்கிரேட் பண்ணி சார் பண்ணியிருக்காரு. இந்த காலகட்டத்துக்கு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு, இப்போ இருக்கிற ஆடியன்ஸுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி. அதுதான் சொல்கிறேனே, அது 5 நிமிடங்கள் சிங்கிள் ஷாட்டாக பண்ணுறதெல்லாம் இந்த படத்தில் ஏன் அவ்வளோ உழைப்பு வச்சு இப்போ பண்ணுறது காரணம் இதெல்லாம் ஒரு புதுசாக இருக்கும் பார்க்கும்போது. ஹரி சார் படங்கள்லேயே புதுசாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது எப்படி எடுத்தாங்க, எப்படி ஹரி சார் எக்ஸிக்யூட் பண்ணார், நாங்கள் எப்படி யோசிச்சோமோ அதே மாதிரி ஆடியன்ஸும் யோசிப்பாங்க சார்.